அதனால நான் இந்த மரத்துக்கிட்ட யாரு வந்தாலும் அவங்க தலையில அதிகமான முடிய பார்த்தா அந்த முடிய நான் எடுக்காம விட மாட்டேன். எனக்கு இப்ப உங்க முடி வேணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. உங்க உயிரை எடுத்தாவது நான் உங்க முடியை எடுத்துட்டு போவேன். நீங்க எவ்வளவு கேட்டாலும் எங்க முடியை மட்டும் நாங்க கொடுக்கவே முடியாது. ஹாய் சுட்டீஸ், எங்களோட வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. அசலி, அப்சானா 2 பேரும் வாங்க, அம்மா சாப்பாடு கொடுக்குறேன். சரிங்கம்மா. அம்மா நான் செல்லு கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன். செல்லுன்னு எப்ப பாரு செல்ல கேட்டுட்டே இருக்க கூடாது. செல்ல பார்த்தா கண்ணு கெட்டு போயிரும் பாப்பா. என்னம்மா இதவே சொல்லிட்டே இருக்கீங்க. சரி வாங்க, இன்னைக்கு நான் அம்மா வெளியில வச்சு உங்களுக்கு சாப்பாடு விட்டுறேன். மரத்துக்கிட்ட போய் சாப்பிடுவோமா நம்ம? ஓகேங்கம்மா, வாங்க போலாம். அஸ்லி, அப்சானா வாங்க, அம்மா சாப்பாடு வச்சுட்டேன், போலாமா? அஸ்லி, அப்சானா நம்ம மரத்துக்கிட்ட வந்துட்டோம். பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குன்னு? பாருங்க, காத்தெல்லாம் இப்படி ஜில்லு ஜில்லு நடிக்குதுன்னு பாத்தீங்களா? ஆமாங்கம்மா. நம்ம இங்க உட்காந்து சாப்பிடும் போது இந்த காத்தெல்லாம் நல்லா சுவாசிக்கலாமா? ஆமாடா பாப்பா, மரத்துக்கிட்ட உட்காந்து சாப்பிட்டோம்னா நமக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். இருக்கு. ஆமா, நாங்க குட்டி பிள்ளையா இருக்கும் போது எங்க அம்மா எங்களுக்கு மரத்துக்கிட்ட வச்சுதான் காக்கா குருவிலாம் காமிச்சு சாப்பாடு ஊட்டுவாங்க. அது மாதிரி அம்மா உங்களுக்கு நான் இப்ப சாப்பாடு ஊட்ட போறேன். ஓகேவா? ஓகேங்கம்மா. 2 பேரும் ரெடியா? நீங்க 2 பேரும் ஓடிட்டு வந்து அம்மாட்ட வாங்கணும், சரியா? சரிங்கம்மா. இதே மாதிரி நீங்க டெய்லி இங்க மரத்துக்கிட்ட வந்தீங்கன்னா அம்மா உங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவேன். நீங்க செல்ல எக்காரணத்தை கொண்டு யூஸ் பண்ண கூடாது, சரியா? சரிம்மா. சரி வாங்க, அம்மா சாப்பாடு ஊட்டி விடுறேன். ஓடிட்டு வரீங்களா? சரிங்கம்மா. ஓகே, முதல் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. அம்மா விட்டுலீமா, அம்மாட்ட வாங்கிக்கங்க. ஆமா, எங்க அம்மா இப்படித்தான் உருண்டை போட்டு ஊட்டி விடுவாங்க. நல்லா இருக்கா? இப்படி சாப்பிட்டீங்கன்னா நிறைய சாப்பிடுங்க. நல்லா வாயை தோற. இப்படிதான் சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டாதான் வயிறு நெம்பும். எங்க அம்மாலாம் இப்படிதான் பெரிய பெரிய உருண்டைய கையில போட்டு ஊட்டி விடுவாங்க, சரியா? அம்மா அம்மா சொல்லுடா பாப்பா. எனக்கு நான் கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு வச்சு அக்கா கூட்டி விட்டீங்க. அப்சானா வாங்க. என்ன நல்லா வாயை தரமா? அப்படியா? நல்லா வாயை தரன்னு சொன்னோடனே அஸ்லிக்கு சிரிப்ப பாரு. அஸ்லி, அப்சானா என்னம்மா? அப்சானா நீ இப்ப வாங்க. அஸ்லி வாங்கிடுச்சு, இப்ப நீ வாங்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா. சரி, நீங்களும் ஓடிட்டு வந்து அம்மாட்டா வாங்கிக்கங்க. அடுத்து அஸ்லி நீ வா. அப்சானா அங்க பாருங்க, மரத்தை பாருங்க, காக்கால எப்படி பறக்குதுன்னு பாத்தீங்களா? அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? அங்க பாருங்க, வானம்ல எவ்வளவு அழகா இருக்குன்னு. அம்மா கொஞ்சம் வானம் அங்கிட்டு போதுலமா? ஆமாடா, வானம் மூவாத்தான் செய்யும். மேகம் அது, வானம் இல்ல மேகம். மேகத்துல பாத்தீங்களா ரேபிட் மாதிரி எல்லாம் டிசைனா வருது பாத்தீங்களா? வாவ், காக்கா மணி கூட இருக்குமா? அப்படி பாத்துக்கிட்டே வாங்குங்க, வேமா சாப்பிடுங்க, நம்ம வீட்டுக்கு போனோம்ல. நல்லா இருக்குமா? அஞ்சலி அந்த வந்துட்டு இருக்கா பாருங்க. அஞ்சலி, ஏன் இவ்வளவு நேரம் ஆளக்கானா? நாங்க பார்த்தோமே. ஆண்டி, நான் உங்க வீட்டுக்கு போய் உங்களை தேனேன் ஆண்டி, உங்களை இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க அவங்க காட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க ஆண்டி. அப்படி? அதனாலதான் ஆண்டி நான் இங்க வந்திருக்கேன். இந்த அப்சானாவும் அஸ்லியும் எப்ப பாரு போன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் இந்த தடவை ஆண்டி மரத்துக்கிட்ட வச்சு சாப்பாடு ஊட்டலான்னு உங்க 2 பேர்த்தையும் கூட்டு வந்துட்டேன். அப்படியே ஆண்டி? ஆமா அஞ்சலி. சரி நீ வா,
சாப்பிடு. சரிங்க ஆண்டி. அஞ்சலி ஆகாமி நீ ஒரு வாய் வாங்கிக்க. சாப்பிடுப்பா. நல்லா இருக்க சாப்பாடு. ஆண்டி ஆண்டி இது என்ன சாப்பாடு ஆண்டி? சூப்பரா இருக்கு. தக்காளி சாப்பாடு. தக்காளி ஆடி அஸ்லி? ஆமாடி. நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்கு ஆண்டி. சரி நீ அவங்களோட சேர்ந்து ஓடிட்டு வந்து நீ என்கிட்ட வாங்கி சாப்பிடு. சரியா ஆண்டி? அஸ்லி அப்சானா அஞ்சலி 3 பேர் விளையாண்டுகிட்டு இருக்க. நீங்க சாப்பிட்டீங்கல்ல, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்துருங்க. சரியா? சரிங்க. அம்மாவுக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு, அம்மா போயிட்டு வரேன். சரிங்க ஆண்டி. சரி பார்த்து சூதானமா விளையாடுங்க. சரியா? இந்த மரத்துக்கிட்ட கவனமா விளையாடணும். சரிங்க. நிறைய பாம்பெல்லாம் போதும் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க கவனமா விளையாடுங்க. சரியா? சரிங்க ஆண்டி. உங்களுக்கு பயமா இருக்க மாதிரி இருந்தா வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்க ஆண்டி. என்ன அஸ்லி பயமா இருக்குமா? அஸ்லி அது நானு அப்சானா நீங்க எல்லாம் இருக்கோம்ல, எதுக்கு பயப்படுற? ஆமா அஸ்லி பயப்படாத, ஜாலியா விளையாடணும். பயத்தை முத தூக்கி போடு. நல்லா ஹேப்பியா விளையாண்டு வா. சரியா? அம்மா போயிட்டு வர 10 நிமிஷம். பாத்தியா அப்பன்னு கேக்கேனா, பாத்தியா அப்பன்னு கேக்கேனா, பாத்திதோ பாத்திகு குகு பாச்சே அண்ண கேக்கேனா, பாத்தியா அப்பன்னு கேக்கேனா, பாத்திதோ பாத்திகு குகு. நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடலாம். நம்ம ஒரு சாங் கேம் விளையாடலாமா? விளையாடலாண்டி அப்சானா. வா விளையாடலாம். ஃபர்ஸ்ட் நான் பாட்டு பாடுறேன். சரிப்பா. அன்னக்கிளி சந்தானல சாயக்கிளி அண்ணனோட வந்தானே அதுக்கு வந்து மாலை போசுக்கி நின்றானே மினிக்கி மினிக்கி மேலா மினிக்கி மினிட்டா ஜலிச்சா ஜின்னா பிட்டா சிலுப்பி சிலுப்பி செந்திகேட்ட சிலுப்பி சிலுச்சா ஜலிந்தா ஜின்னா பிட்டா கோல்டன் ஸ்பாரோ எனஞ்சில ஆரோ நீ லவலைஃபே எரம்பசாரோ. நம்ம சத்தம் கேக்குதுடி. இந்த கேக்குதுடி. கேக்குது. எங்க இருந்து கேக்குது? அங்க பாரு. ஐயோ வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. ஒருவேளை என் அம்மா பாரு நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ பயமா இருக்கு. ஐயோ பயமா இருக்கு. எங்களை கண்ட்ர பண்றதுக்காண்டி வந்திருக்க சொல்லு. அப்சானா அப்சானா இங்கிட்டு வா, ஏட்ட வா. கிட்டே போய்கிட்டு இருக்க மறுபடிக்கும். ஐயோ அங்க பாரு, எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கு. அம்மா வேற நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமாடி நைட் நேரம் வேற. ஆமா அம்மா வேற நம்மள விட்டுட்டு போய் இப்ப நம்ம என்ன பண்றது? ஆமாடி இவங்க பாரு பேச பாரு, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாவே இருக்கு. உனக்கு என்ன வேணும் சொல்லு, நாங்க தாரோம். யார கேட்டீங்க இடத்துக்கு வந்தீங்க? இது ஓ இடமா? தெரிஞ்சிருச்சுனா நாங்க வந்திருக்கே மாட்டோம். சாரிங்க, மன்னிச்சு விட்டுரு. ஆமா நீ எங்களை விட்டு நான் உங்களுக்கு என்னதான். ஆமா நீங்க யாரு? நீங்க மொட்டை அடிச்சிருக்கீங்க, மாலைலாம் போட்டிருக்கீங்க. ஆமா அழுவுறீங்க இருக்கீங்க. ஏன் அழுவுறீங்க? தாலியும் கட்டிருக்கீங்க. என்னாச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. நாங்க பெண்றோம். நீங்க கருப்பா இருக்கீங்க, மொட்டை அடிச்சிருக்கீங்க, ஏன் அழுவுறீங்க? ஆமா தாலிலாம் கட்டிருக்கீங்க, ஏன் மாலைலாம் போட்டிருக்கீங்க? சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க. என் பேரு மாயா. சொல்லுங்க. நான் இந்த ஊர்ல தான் வாழ்ந்தேன். எங்க வீடு ஒரு குருச வீடு. அந்த வீட்டுல நானு எங்க அப்பா எங்க அம்மா ஒரு குட்டி தம்பி வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப எங்க அப்பா தோட்ட வேலையா காட்டுக்கு போனப்ப மின்சாரம் தாக்கி எங்க அப்பா இறந்துட்டாங்க. எங்க அப்பா இறந்த செய்தி கேட்டு எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. அப்புறமா நானும் என் தம்பியும் தான் இருந்தோம். என் தம்பியை நான் நல்லா வளர்த்து நல்லா படிக்க வச்சு வேலைக்கு அமைச்சிட்டேன்.
ஆனா என் தம்பி என்னை பிடிக்கலன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு பத்திட்டியான். அப்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு மாப்பிள்ளை வந்தாரு. அந்த மாப்பிள்ளையும் என்னைய பிடிக்கல, எனக்கு முடியல, கருப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப நான் கோபத்துல இந்த மரத்துல தான் கைத்த மாட்டி தூக்குல தொங்கிட்டு அடுத்து என்னாச்சு? அந்த கோபத்துல தான் நான் இந்த மரத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால நான் இந்த மரத்துக்கிட்ட யாரு வந்தாலும் அவங்க தலையில அதிகமான முடிய பார்த்தா அந்த முடிய நான் எடுக்காம விட மாட்டேன். எனக்கு இப்ப உங்க முடி வேணும், எனக்கு உங்க முடி வேணும். பயமா இருக்கு, என் முடிய யாருக்குமே குடிக்கவே மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. உங்க உயிரை எடுத்தாவது நான் உங்க முடியை எடுத்துட்டு போவேன். நீங்க எவ்வளவு கேட்டாலும் எங்க முடிய மட்டும் நாங்க குடுக்கவே முடியாது. கடவுளே, கடவுளே, எங்க முடிய மட்டும் அவங்க எடுக்க கூடாது கடவுளே. ப்ளீஸ் கடவுளே, இதை மட்டும் நீ நிறைவேற்றி வை கடவுளே. முடிய மட்டும் எடுக்க வேண்டாம் கடவுளே. ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ் கடவுளே, செஞ்சு கேட்கிறேன். குழந்தைகளா, என்ன தைரியம் இருந்தா ஏன் மரத்துக்கிட்ட வந்து இவ்வளோ தைரியமா பேசுவீங்க? உங்க முடியை எடுக்காம நான் விட மாட்டேன். உங்க 3 பேத்துல எனக்கு எந்த முடி பிடிக்குதோ அந்த முடியை மட்டும்தான் நான் எடுப்பேன். அதுக்குள்ளயும் நீங்க யார் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. என்ன குழந்தைகளா, 3 பேத்துல யார் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஒன்னும் பெண்ணல. அப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தேவை அந்த வெள்ளை முடிக்கார பொண்ணுதான் தேவை. ஐயோ, வேணாம் வேணாம், எங்கெல்லாம் அவளுக்கு பிடிக்கும். வேணாம் வேணாம், ப்ளீஸ் எங்க அக்கா உங்களை கொல்லக்கூடாது, உங்களை கொல்லக்கூடாதுன்னா அப்ப உங்க முடிய கொடுத்துட்டு போங்க. என்னைய கோபத்தை கிளப்பாதீங்க. அந்த வெள்ளை முடிக்கார பிள்ளையே நான் இப்ப தூக்கிட்டு போறேன். எனக்கு இந்த முடிதான் வேணும். எங்க அக்கா மட்டும் தூக்கிட்டு போக. கையபடி கையபடி அப்சானா. நான் உனக்கு அக்காவா? சொல்ல விடுங்க. சொல்லுடா குழந்தை. உங்க ஸ்டோரி சொன்ன உடனே எனக்கு ஒரே கவலையா இருந்துச்சு. நீங்க என்ன முடிய எடுத்துட்டீங்கன்னா நான் சின்ன குழந்தை தானே, அப்போ நானும் உங்களை மணி பேயாயிருவேன். அப்போ என்ன யாரும் பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்கல்ல. அழுகாதீங்க. என்ன குழந்தை, நீ இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல. இனி அக்கான்னு சொன்னதும் இல்லாம என்னோட நிலைமை உனக்கு ஏற்படணும் இந்த குட்டி வயசுல உனக்கு தோணி இருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக நான் உன்னோட முடிய எடுக்காம உன்னை உயிரோட விடுறேன். சரி மாயாக்கா. நீ மாயாக்கா மாயாக்கா சொல்லும் போது எனக்கு என்னோட தம்பி தான் ஞாபகத்துக்கு வர்றான். ஏ பாப்பா,
நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க மாயாக்கா. எதுக்காகவும் முடியவும் அழகையும் நீ கெடுத்துக்கிறாத. இயற்கையான சத்தான உணவா சாப்பிட்டு உன்னோட முடிய பாதுகாப்பா வளர்த்துரு. சரிங்க பெண்களுக்கு முடிதான் அழகு பாப்பா. சரிங்க மாயாக்கா. சரி, நான் போயிட்டு வரேன். நீங்க சூதானமா போங்க. இனிமேல் நானு இந்த மரத்துல யாருக்கும் கெட்டது செய்ய மாட்டேன். இனிமேல் யாரோட முடியை எடுத்து அவங்கள நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ என்ன புரிய வச்சிட்ட பாப்பா. நான் போயிட்டு வர்றேன். சரி மாயாக்கா. நீ உன் நண்பரோட போ. சரிங்க மாயாக்கா. நான் என்னோட இறைவனிட்ட போயிறேன். குழந்தைகளா, நான் உங்களை விட்டுட்டு என்னோட பேய் உலகத்துக்கு போறேன். போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன் குழந்தைகளா. அஸ்லி அப்சான் அந்த பேய் கதை கேட்டோன்னே நம்மளுக்கே ரொம்ப அழுக வந்துருச்சுல. இதனால நம்ம கருப்பா இருக்கிறவங்களே கிண்டல் பண்ணக்கூடாது, குட்டையா இருக்கிறவங்களே கிண்டல் பண்ணக்கூடாது. வீடியோ பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தான் இது. முடி இல்லைன்னு கிண்டல் பண்றாதீங்க, குட்டையா இருக்கிறவங்க கிண்டல் பண்றாதீங்க, கருப்பா இருக்கிறவங்க கிண்டல் பண்ணாதீங்க. இது உங்களுக்காண்டிதான். எங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய். மறக்காம ஃபுல்லா பேத்துக்குமே ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க. பாய்.